முருகன் கதை. மனதை கொள்ளை கொள்ளும் பக்தி உரைநடை வருவாய். மனதை கட்டி பிடிக்கும் திருப்பெயர் ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனின் திருவருளால் இந்த மகத்துவமான கதையை கேட்கும் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி காணட்டும். பகுதி 1. முருகன் பிறப்பு. தேவலோகத்தின் துயரம். பண்டை காலத்தில் உலகம் இருட்டடிப்பாக இருந்தது. தீய சக்திகள் பெருகி சூரபத்மன் என்ற அசுரன் மூலமாக தேவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டனர். தேவலோக அரசர் இந்திரன் பரமசிவனை அணுகி துயரத்துடன் ஒரு வேண்டுதல் வைத்தார். ஓம் மகாதேவா, தீய சக்திகளை அழிக்க தேவலோகத்துக்கு ஒரு இரட்சகர் வேண்டும். அப்போது சிவபரமன் தன் 3வது கண் திறந்து 6 பிரகாசமான செங்கதிர்களை எழுப்பினார். அவை சரவணப் பொய்கையில் விழுந்து 6 அழகிய குழந்தைகளாக தோன்றின. கார்த்திகை பெண்கள் பாசத்தில் அந்த குழந்தைகளை வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவியின் அருளால் அந்த 6 குழந்தைகள் ஒரே அழகிய செல்வராக இணைந்து முருகனாக தோன்றினார். பகுதி 2. முருகனின் ஞானப்போர். சிவபெருமானுக்கே அறிவு சொல்லிய கதை. முருகப்பெருமான் சிறுவயதிலேயே அறிவில் மிகப்பெரியவராக விளங்கினார். ஒரு நாள் சிவபெருமான் தனது மனோலயம் தேடியிருந்தபோது முருகப்பெருமான் நெருங்கி ஓம் பிரம்மா நமஹா என்று சொல்லி பிரம்மனின் தலையை தொடினார். சிவன் கேட்டார், முருகா, நீ ஏன் பிரம்மனின் தலையை தொடுகிறாய்? முருகன் மெல்ல சிரித்து ஒரு கேள்வி கேட்டார். அப்பா, பிரம்மா ஆ என்ற எழுத்தில் இருந்து பிரம்மாண்டத்தை உருவாக்கினார். ஆனால் அந்த எழுத்தின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கே தெரியுமா? சிவபெருமான் ஒரு கணம் மௌனமாக இருந்தார். அதுவரை யாரும் கேட்டிராத ஒரு கேள்வி. உடனே சிவன், முருகனே, நீயே எனக்கு குருவாக இரு என்று கூறி சிவனுக்கே ஞான உபதேசம் செய்த திருவிளையாடல் இது. பகுதி 3. முருகனின் போராட்டம். சூரபத்மனை அழித்தது எப்படி? சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்கள் அனைவரையும் அடிமையாக்கி அவர்களின் சக்தியை பறித்துவிட்டான். முருகன் தனது தெய்வீக மயிலின் மீது ஏறி சூரபத்மனை எதிர்கொள்ள போருக்கு புறப்பட்டார். அசுரன் பல்வேறு மாயை மந்திரங்களை பயன்படுத்தினான். ஆனால் வேல் விரைவாக போனது. சூரபத்மன் 2ஆக பிளந்து ஒரு பகுதி மயிலாக மற்றொன்று ஆணையாக ஆனது. முருகப்பெருமான் அந்த மயிலை தனது வாகனமாகவும் ஆணையை தனது கொடியாகவும் ஏற்றார். இன்றும் வெற்றிவேல் முருகன் என்ற முழக்கம் எங்கும் ஒலிக்கிறது. பகுதி 4. முருகனின் 6 படை வீடு. ஆன்மீக சக்தியின் மையங்கள். முருகப்பெருமான் தனது 6 படை வீடுகளில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். 1. பழனி, நான் தான், எனக்கு யாரும் வேணாம். 2. சுவாமிமலை, சிவனுக்கே ஞானம் கொடுத்த தருணம். 3. திருச்செந்தூர், சூரபத்ம வதம் நடந்த இடம். 4. திருப்பரங்குன்றம், தேவசேனாவுடன் திருமணம் நடந்த இடம். 5. பழமுதிர் சோலை, வள்ளி திருமணக் கதையின் தெய்வீக தலம். 6. திருத்தணி, பக்தர்களுக்கு அனுகூலமான வாழ்க்கை வெற்றி தரும் இடம். என்றும் வேல் முருகன் துணை என்று கூறி வழிபடும் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி காண்கிறார்கள். பகுதி 5. பக்தர்களின் உண்மை அனுபவங்கள். மோட்டிவேஷனல் கதை. முருகனிடம் பக்தியுடன் வேண்டினால் அவர் எப்போதும் நம்மை காப்பாற்றுவார். கதை 1. பழனி முருகன் அருள். கடன் தொலைந்த பக்தர். சென்னையில் வசித்த ராமசாமி என்ற ஒரு பக்தர் கடனில் முழுக்க மூழ்கியிருந்தார். நான் இனி வாழ முடியாது என்று அவன் நினைத்தபோது ஒரு நாள் ஒரு பெரிய குருநாதர் அவரது கனவில் தோன்றினார். பழனி முருகனை நோக்கி சென்று நான் தான் என்று சொல்லுங்கள், கடன் தொலைந்து போகும். அதேபோல் ராமசாமி அருள் பெற்றதும் அவருடைய வியாபாரம் வேரோடு வளமடைந்தது. முடிவு: வெற்றிவேல் முருகன். முருகனின் அருளை பெற்றால் அமோகமான வெற்றியும் ஆனந்தமான வாழ்க்கையும் நிச்சயம். வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாயினும் ஓம் சரவணபவ் என்று சொன்னால் முருகப்பெருமான் நிச்சயம் காப்பாற்றுவார். மனதில் மகிழ்ச்சி பரவட்டும். வெற்றி வேல் முருகன்.